அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நம் வேதாகமத்தில் பார்த்தோமானால் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமர்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொள்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 103:3 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சில நேரங்களில் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் தேவன் நம்மை தண்டிக்கிறார், கடிந்து கொள்கிறார். ஆனால் நம்ம அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தேவனுடைய காரியங்களில் பின்வாங்கி போகிறோம். இனி நாம் அப்படி இராமல் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை உணர்ந்து நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 27:6 சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருவிடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. God bless you. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.